10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 7ல் 26 பார்க்கலாம். வினா பாருங்க. அருள் தனது குடும்ப விழாவிற்கு 150 நபர்கள் தங்குவதற்கு ஒரு கூடாரம் அமைக்கிறார். கூடாரத்தின் அடிப்பகுதி உருளை வடிவிலும் மேற்பகுதி கூம்பு வடிவிலும் உள்ளது. ஒருவர் தங்குவதற்கு 4 சதுர மீட்டர் அடிப்பகுதி பரப்பும் 40 கனமீட்டர் காற்றும் தேவைப்படுகிறது. கூடாரத்தில் உருளையின் உயரம் 8 மீட்டர் எனில் கூம்பின் உயரம் காண்க. நாம இதுக்கு ஒரு படம் வரைஞ்சுக்குவோம். இது உருளை, இது அதற்கு மேல இருக்கக்கூடிய கூம்பு. இது படம். இதனுடைய ஆரம் போட்டுக்கலாம். கூம்பு உருளை ரெண்டுக்குமே ஒரே ஆரம் தான். அதை நாம ஆர்னு வச்சுக்கலாம். கூடாரத்தில் உருளையின் உயரம் 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது உருளை, அதனுடைய உயரம் h சமம் 8 மீட்டர். கணக்குல சொல்லியிருக்காங்க ஒருவர் தங்குவதற்கு 4 சதுர மீட்டர் அடிப்பகுதி தேவைப்படுது அப்படின்னு. அப்படின்னா 150 நபர்கள் தங்குறதுக்கு எவ்வளவு அடிப்பகுதி தேவைப்படுதோ அதுதான் இந்த உருளையினுடைய அடிப்பகுதி. சரிங்களா? ஒரு நபர் தங்குவதற்கு தேவைப்படும் பரப்பு சமம் 4 சதுர மீட்டர். எத்தனை நபர்கள் தங்குறாங்க? 150 நபர்கள் தங்குறாங்க. 150 நபர்கள் தங்குவதற்கு தேவைப்படும் பரப்பு வேணும்னா 150 4ஆல பெருக்கிக்கணும். சரிங்களா? சதுர மீட்டர். 150 நபர்களுக்கு தேவைப்படும் பரப்பு தான் இந்த அடிப்பரப்பு. இந்த அடிப்பரப்பு வட்ட வடிவத்தில் இருக்கு. வட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அப்படின்னா அந்த இடத்துல பை ஆர் ஸ்கொயர் சமம் 150 4 பெருக்குனீங்கன்னா 600. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து கணக்குல சொல்லியிருக்காங்க ஒரு நபருக்கு எவ்வளவு காற்று வேணுமா அப்படின்னா 40 கனமீட்டர் காற்று வேணுமா. அதை நம்ம எழுதிக்கலாம். ஒரு நபருக்கு தேவைப்படும் காற்று 40 கனமீட்டர். எத்தனை நபர்கள் தங்குறாங்க? 150 நபர்கள் தங்குறாங்க. அப்போ 150 நபர்களுக்கு எவ்வளவு காற்று தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னா 40 150ஆல நாம பெருக்கிக்குவோம். பெருக்குனீங்கன்னா 6000 கனமீட்டர் காற்று தேவைப்பட்டிருக்கும். 6000 கனமீட்டர்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த கூடாரத்தினுடைய கன அளவு. இந்த கூடாரத்தின் கன அளவு எப்படி கிடைக்கும்? உருளையோட கன அளவையும் கூம்பின் கன அளவையும் கூட்டினீங்கன்னா கூடாரத்தின் கன அளவு கிடைக்கும். உருளையின் கன அளவு, கூடாரத்தின் கன அளவு, 2 கன அளவு இருக்கு இல்லையா? இப்போ உருளையின் உயரம் கணக்கிலே கொடுத்திருக்காங்க. எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 8ன்னு. அதை நாம h1ன்னு எடுத்துக்குவோம். கூம்பின் கன அளவு நமக்கு தெரியாது. அதை h2ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் h1. கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் h2 சமம் எவ்வளவு? 6000. இப்ப இந்த பக்கம் பை ஆர் ஸ்கொயரை நாம வெளியே எடுத்துருவோமா? அப்படின்னா உள்ள h1 பிளஸ் 1/3 h2 நமக்கு இருக்கும். ஈக்குவல் டு 6000. நமக்கு தெரியும் பை ஆர் ஸ்கொயரோட மதிப்பு 600 அப்படின்னு. அதனால இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? 600 போட்டுக்கலாம். 600 இன்ட்டு h1. கணக்குல h1 இங்க இருக்கு 8 மீட்டர். அதனால 8 அங்க போட்டுக்குங்க. பிளஸ் 1/3 h2 சமம் 6000. இந்த பக்கம் இருக்கிற 600 கொண்டு அந்த பக்கம் முதல்ல நாம வகுத்துருவோம். 8 பிளஸ் 1/3 h2 சமம் 6000 பை 600. இதுல 2 ஜீரோவை அடிச்சுக்குங்க. 1 6 6, 10 தடவை 6 60. இந்த 8 அந்த 10ல இருந்து கழிச்சிருங்க. அந்த பக்கம் கொண்டு போய் 1/3 h2 சமம் 10 மைனஸ் 8. 10ல 8 கழிச்சிங்கன்னா 2. 1/3 h2 சமம் 2. 3 கொண்டு அங்க பெருக்கிக்குங்க. h2 சமம் 2 பெருக்கல் 3. 2 பெருக்கல் 3 என்ன? 6. கூம்பின் உயரம் என்ன? 6 மீட்டர்.